துலாம் ராசி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். துலாம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஆரம்பமே அசத்தலா இருக்கு என்று சொல்லக்கூடிய வகையில் இந்த வருடத்தின் முதல் மாதமான ஜனவரி மாதத்தில் ராசியின் அதிபதியான சுக்கிரன் உட்பட பல கிரகநிலைகள் மிக சிறப்பான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பதால் ஆரம்பமே அசத்தலா இருக்கிறது என்று சொல்லக்கூடிய வகையிலும் உறுதியாகவே துலாம் ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய இன்ப அதிர்ச்சி இருக்கிறது என்று சொல்லக்கூடிய வகையில் ஜனவரி மாதத்தில் துலாம் ராசிக்காரர்கள் ஆகிய உங்களுக்கு 100 அல்ல 200% உறுதியாகவே இது நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் இந்த ஜனவரி மாதத்தில் அமைய போகின்றன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது உறுதியாகவே ஜனவரி மாதத்தில் நீங்கள் நினைப்பதை விட மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உங்களை தேடி வரும் சிறப்பான தருணமாக அமைந்திருக்கிறது. ஏனென்றால் பெருவாரியான கிரகநிலைகள் மிக சாதகமான சூழலை உருவாக்குவதோடு 3ஆம் இடத்திலிருந்து 4 கிரகநிலைகள் 4ஆம் இடமான சுகஸ்தானத்தில் நுழைவதோடு மட்டுமல்லாது நவ கிரகங்களிலே சுகாதிபதி என்று அழைக்கக்கூடிய சுக்கிரன் சுகஸ்தானத்திற்குள் வருவது மட்டுமல்லாது அங்கு உச்சபலம் பெறுகிறார் செவ்வாய் என இந்த மாதத்தில் கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது நீங்கள் எதிர்பார்ப்பதை விட ஆச்சரியப்படக்கூடிய வகையில் பல நல்ல மாறுதல்கள் நிச்சயமாக உண்டு. மாதத்தின் துவக்கத்தில் ராசியின் அதிபதியான சுக்கிரனின் அமைப்பால் மிக சிறப்பான நல்ல மாற்றங்களை சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. அதோடு மட்டுமல்லாது சூரியனும் ஜனவரி 15ஆம் தேதி முதல் மிக வலுவாக 4ஆம் இடத்தில் நுழைகிறார். தை பிறந்தால் வழி பிறக்கும் என்று சொல்லக்கூடிய வகையில் உஷ்ண கிரகமாக இருக்கக்கூடிய சூரியனும் சுகஸ்தானத்தில் அமர்ந்து தொழில் ஸ்தானத்தை பார்க்கக்கூடிய இந்த வேலை என்பது மிக பெரிய அளவில் அதிரடியான மாற்றத்தையும் மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் உருவாக்கி கொடுக்கும் அற்புதமான வேலையாக இந்த தருணத்தை உருவாக்கி கொடுப்பதால் மிக பெரிய அளவிலான காரிய தடை சிரமம் சிக்கல் என்று சொல்லக்கூடிய பல நிகழ்வுகளை தவிடுபடியாக்கி மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் உறுதியாகவே சந்திக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது. உஷ்ண கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் சுகஸ்தானத்தில் நுழைவதோடு மொத்தமாக 4 கிரகநிலைகள் சுகஸ்தானத்தில் அமர்ந்து தொழில் ஸ்தானத்தை பார்ப்பதால் தொழில் ரீதியாக நல்ல மாற்றங்களும் முன்னேற்ற வாய்ப்புகளும் உண்டு. பண விரயம் என்று இருந்த சூழலில் தொழில் ரீதியாக முன்னேற்ற வாய்ப்புகளை சந்திக்கக்கூடிய சிறப்பான தருணமாக இந்த வேலை நிச்சயமாக அமைகிறது. எதிர்காலத்தை பற்றிய கவலை இல்லாமல் சிறப்பாகவும் செம்மையாகவும் இந்த தருணத்தில் செயல்படுவதற்கான நல்ல பல சந்தர்ப்பங்கள் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது. எடுத்த முயற்சி அனைத்திலும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல பல வெற்றி வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் சிறப்பான தருணமாக இந்த வேலையை மாற்றி கொடுக்க போகிறது. குறிப்பாக இந்த வேளையில் ராசியின் அதிபதியான சுக்கிரனும் இந்த மாதத்தின் முற்பகுதியில் தைரிய ஸ்தானத்திலும் பிற்பகுதியில் சுகஸ்தானத்திலும் நுழைகிறார். நவ கிரகங்களிலே சுகாதிபதி என்று அழைக்கக்கூடிய ராசியின் அதிபதி மிகவும் வலுவாக சுகஸ்தானத்தை வலுப்படுத்தும் இந்த தருணம் என்பது தங்களுடைய வாழ்வில் அடிப்படையான தேவைகள் சௌகரியத்தை மேம்படுத்தக்கூடிய வகையில் வசதி வாய்ப்புகளை உருவாக்கக்கூடிய சிறப்பான தருணமாக நிச்சயமாக அமைய போகிறது என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்தி கொடுக்கிறார். ராசியின் அதிபதியான சுக்கிரன் திருப்திகரமான வருமானம் கிடைக்கும், கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் உண்டு. தொழில் ரீதியாக நீங்கள் நினைத்த முன்னேற்ற வாய்ப்புகளை சிறப்பான முறையில் செயல்படுத்துவதற்கான சந்தர்ப்பம் வலுவாக கிடைக்கிறது. தாய் வழி உறவுகளின் மனநிலையில் இருந்த சங்கடம் நிறைந்த விஷயங்களால் சில மாற்றங்கள் இந்த தருணத்தில் நிச்சயமாக வரப்போகிறது. தாய் வழி உறவுகள் வலுப்பெறும் தருணமாக இந்த வேலை அமைகிறது. தொடர்ச்சியாக இருந்து வந்த கடன் சார்ந்த தொல்லைகள் சங்கிலி தொடர்போல் நீண்டு கொண்டிருக்கும் பல்வேறு வகையான பிரச்சனைகள் போன்ற அனைத்திலும் இந்த தருணத்தில் எதிர்பாராத சிறப்பான திருப்பத்தை சந்திக்கும் தருணமாகவும் அமைந்திருக்கிறது. வித்யாகரகரான புதனும் மிக சிறப்பாக முற்பகுதியில் 3இல் முயற்சிக்கு வெற்றியை தரக்கூடிய வகையிலும் நல்ல பல சம்பவங்களை உருவாக்கி குடிக்கக்கூடிய வகையிலும் வலம் வருகிறார். பிற்பகுதியில் 4இல் வலுவாக அமர்வதால் சொத்துக்கள் வாங்கக்கூடிய முயற்சி வெற்றிகரமாக அமையும். நினைத்ததை விட பல காரியங்களில் லாபம் உயரும். தொழில் ரீதியாக முன்னேற்ற வாய்ப்புகளை நிறைவாக சந்திப்பதோடு தேவையற்ற அலைச்சல்கள் சிரமங்கள் சிக்கல்கள் போன்ற அனைத்துமே விலகி முன்னேற்றம் வளர்ச்சியும் உறுதியாக சந்திக்கும் தருணமாக அமைவதற்கான சந்தர்ப்பம் நிச்சயம் புதனின் அமைப்பால் உண்டு. மங்களகாரகரான செவ்வாய் 2 மற்றும் 7ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கிறார். தனாதிபதியும் சப்தமாதிபதியுமாக இருக்கக்கூடிய செவ்வாய் உச்சம் பெறுவது நீங்கள் நினைப்பதை விட மிக பெரிய அளவில் வளர்ச்சியை அள்ளி கொடுக்கிறது. 4ஆம் இடமான சுகஸ்தானத்தில் அவர் உச்சம் பெறுவது பொன்னான தருணமாக அமைவதோடு மட்டுமல்லாது பொருளாதார நிறைவை ஏற்படுத்தி கொடுக்கும். காத்திருக்கும் மிகப்பெரிய இன்ப அதிர்ச்சி என்று சொல்லக்கூடிய
வகையில் தன்னிறைவு பெறக்கூடிய வகையில் பல காரியங்கள் மிகவும் சிறப்பாக அமையக்கூடிய ஒரு தருணமாக இந்த வேலை அமைகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் பொது வாழ்வு மற்றும் கலைத்துறை, அரசியல் துறை என அனைத்து வகையான பணிகளிலும் மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் சந்திக்கும் தருணமாக இந்த வேலை அமைகிறது. எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மேலும் இந்த வேளையில் சந்திரனை பொறுத்த வரைக்கும் மிக வலுவாக ஜனவரி மாதத்தின் துவக்கத்தில் வளர்பிறை சந்திரனாக விளம்புகிறார். அதை தொடர்ந்து மிக சிறப்பான வாய்ப்புகளை பெரும்பாலும் ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க சந்திரன். இந்த வேளையில் அனைத்து இடங்களிலும் வலம் வந்தாலும் கூட நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்றத்திற்கும் வளர்ச்சிக்கும் சிறப்பான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கிறார். தடையில்லாமல் பல காரிய வெற்றிகளை சந்திக்கும் தருணமாக இந்த வேலை அமையும். அதோடு மட்டுமல்லாது மிக பெரிய அளவிலான நெருக்கடிகளை விலக்கி முன்னேற்றமும் வளர்ச்சியும் உருவாகும் தருணமாகவும் அமைகிறது. முழு சுபகிரகம் என்று அழைக்கக்கூடிய குரு பகவான் மிகவும் வலுவாக இந்த வேளையில் பல மடங்கு அதிரடியான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய 9 வலம் வருகிறார். 9 குரு என்று சொன்னாலே உச்சபட்ச வளர்ச்சியும் நன்மையும் நிறைவாக கிடைக்கும். அப்படிப்பட்ட குரு பகவான் 9 வலம் வருவதோடு மட்டுமல்லாது ஜென்மராசியையும் பார்க்கிறார். குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் பல காரிய தடைகளும் சிரமங்களும் நிச்சயமாக துலாம் ராசிக்காரர்களுடைய வாழ்வில் இருந்து விலகுவதோடு உற்சாகமும் பல வகையில் சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகளையும் சந்திக்கக்கூடிய வகையில் பல காரியங்கள் தடையில்லாமல் கைகூடுவதற்கான முதன்மையான அதிர்ஷ்டயோக வாய்ப்புகள் உறுதியாகவே கிடைக்கிறது. எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் உறுதியாக வெற்றி கிடைக்கும். பாக பிரிவினை உள்ளிட்ட பல பிரச்சனைகளுக்கு சுமூகமான தீர்வு இந்த தருணத்தில் நிச்சயமாக உண்டு. கடல் தாண்டி சென்றாலும் நினைப்பதை விட மிகப்பெரிய அளவில் வளர்ச்சி காணக்கூடிய வகையில் சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் வலுவாக உங்களை தேடி வருகிறது. தசாபுத்திகள் வலுவாக இருப்பின் சனி பகவான் யோகஸ்தானத்தை வலுப்படுத்தக்கூடிய இந்த வேளையில் நல்ல சொத்துக்களை வாங்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் உண்டு. சொத்துக்களை வாங்கும் போது வில்லங்கம் இல்லாமல் சிறப்பான சொத்துக்களை வாங்கக்கூடிய சந்தர்ப்பமாகவும் இந்த வேலை அமைகிறது. நீங்கள் நினைத்ததை விட பல நெருக்கடிகளை முழுமையாக தகர்த்தெறியக்கூடிய வகையில் சனி பகவானின் அமைப்பு நீதி தவறாத நடுநிலை தவறாத சனி பகவான் உருவாக்கி கொடுக்கிறார். இந்த வேளையில் நிரந்தர வேலை வாய்ப்பு அமைவதற்கான அற்புதமான யோகம் நிச்சயமாக துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு கிடைக்கிறது. நிரந்தர வேலை வாய்ப்பு, நிரந்தர தொழில் ரீதியான சந்தர்ப்பங்கள் என அனைத்தும் சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் பெறக்கூடிய வகையில் அற்புதமாக கைகூட போகிறது. எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்தி கொண்டால் பல நெருக்கடிகளை முழுமையாக கலைந்து முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் உருவாக்கி கொள்ளும் சிறப்பான வேலையாக சனி பகவான் உறுதியாகவே மாற்றி கொடுப்பார். அதோடு மட்டுமல்லாது சனி பகவான் தொழில்துறை வியாபாரத்துறையில் எடுத்தோம் கவிர்த்தோம் என்று முடிவுகளை எடுத்து செயல்படாமல் நிதானத்துடனும் பொறுமையுடனும் செயல்பட்டு பல நல்ல வெற்றி வாய்ப்புகளையும் முன்னேற்றத்தை உருவாக்கக்கூடிய சிறப்பான தருணமாகவும் இந்த வேலையை உருவாக்கி கொடுக்க போகிறார். எனவே உங்களது சிந்தையில் இருக்கக்கூடிய திட்டங்கள் அனைத்தும் வெற்றிகரமாக அமைவதோடு மிக பெரிய அளவிலான வளர்ச்சி காணும் அற்புதமான வேலையாகவும் இந்த தருணம் உறுதியாகவே கைகூடும். இதோடு மட்டுமல்லாது நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு மற்றும் கேதுவின் அமைப்பை பொறுத்தவரைக்கும் லாபஸ்தானத்தில் ராகுவும் வெற்றிக்கு உரித்தான 3 கேதுவும் இருப்பதால் மிக பெரிய அளவில் அதிர்ஷ்டயோகம் கிடைக்கும் ஒரு தருணமாக நிச்சயமாக அமைகிறது. எனவே லாபம் பல மடங்கு உயரும் சிறப்பான வேலையாக துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த தருணம் அமைகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. மேலும் இந்த வேளையில் தை திருநாள் உள்ளிட்ட பல விசேஷ தருணங்கள் வருகின்றன. தை பிறந்தால் வழி பிறக்கும் என்று சொல்லக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே உங்களை தேடி வரப்போகிறது. எனவே இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்வதால் ரெட்டிப்பு நன்மையும் பெரிய அளவிலான அதிரடியான வளர்ச்சியும் சிறப்பான வாய்ப்புகளும் உறுதியாகவே துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி நிச்சயமாக வரும் என்பதில் சந்தேகமே வேண்டாம்.